கூகுள் குரோம் ப்ரௌசரில் ஒரு முக்கியமான செட்டிங்கை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக ப்ரௌசர் உள்ள போவோம். இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுவோம், நியூ டேப் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுவோம். நமக்கு தேவையான வெப்சைட்டை ப்ரௌஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டு போய்டும். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு முறையுமே ப்ரௌசர் உள்ள போவோம், நியூ டேப் ப்ரெஸ் பண்ணுவோம், ப்ரௌஸ் பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட டேப் லிஸ்ட்டு ஃபுல்லாகிட்டே வரும். இப்போ என்னோட ப்ரௌசரில் இந்த டேப்புக்கு சென்டராக பாருங்கள் 9 அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்கும். அதாவது என்னோட ப்ரௌசரில் 9 டேப் வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது. இந்த மாதிரி உங்களோட ப்ரௌசரில் எத்தனை டேப் லிஸ்ட்டு ஓப்பனில் இருக்குது, இந்த கவுண்ட் எத்தனை இருக்குது நீங்கள் செக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். யாரோட ப்ரௌசரில் டேப் லிஸ்ட்டு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டேப் ஆப்ஷன் மேலே ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட ப்ரௌசரில் எத்தனை டேப் லிஸ்ட் இருக்குமோ எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டேப் லிஸ்ட்டில் சேமாக இருக்கக்கூடிய டேப்பை நீங்கள் ஒன்றா மெர்ஜ் பண்ணிக்கலாம், அதாவது ஒன்றா குரூப்பாக நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேப் லிஸ்ட்டில் ஃப்ளிப்கார்ட் நான் ப்ரௌஸ் பண்ணியிருக்கேன், இந்த டேப் லிஸ்ட்டில் ஃப்ளிப்கார்ட் நான் ப்ரௌஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கீழே ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி சேமாக இருக்கக்கூடிய டேப் எல்லாமே நீங்கள் ஒரே டேப்பை மேக் பண்ணிக்கலாம். அப்படி ஒரே டேப்பாக இருந்தால் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கும் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கலாம். ஸோ மெர்ஜ் பண்ணுறதும் ரொம்ப சுலபம் தான், அதாவது குரூப் பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்ப சுலபம் தான். ஜஸ்ட் இந்த டேப் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டேப்பில் நீங்கள் குரூப் பண்ணணுமோ அந்த டேப் மேலே எடுத்து ப்ளேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இது குரூப்பாக மெர்ஜ் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்களா இது வந்து ஒரே ஒரு டேப்பு, இது இப்போ குரூப் டேப் உள்ள 2 டேப் வந்து மெர்ஜ் ஆகிருக்கு. இங்கே 2 டேப் அப்படி உங்களுக்கு ஷோ பண்ணும். இது மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா டேப்புமே ஒரே டேப்பாக நீங்கள் குரூப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி குரூப் பண்ணுறது மூலமாக டேப் லிஸ்ட்டு உங்களுக்கு கம்மியாகும். சரி, ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அந்த டேப் வந்து குரூப் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் பேக் வந்து செக் பண்ணேன் அப்படின்னா டேப்போட கவுண்ட்டு கம்மியாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கம்மியாக இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு டேப்பை க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த டேப்போட கவுண்ட்டு குறையும். க்ளோஸ் பண்ணாத வரைக்குமே அந்த டேப்போட கவுண்ட் அது சேம் கவுண்ட் தான் உங்களுக்கு ஷோ பண்ணும். பட் இப்படி குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரே இடத்துல இருக்கும். உங்களுக்கு தேவையான டேப் எல்லாம் நீங்கள் ஒரே இடத்துல வச்சுக்கலாம். அதாவது நிறைய டேப்பை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறதுக்கு பதில் சிம்பிளாக ஒரே இடத்துல குரூப்பாக இருக்கிறதுனால ப்ரௌஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை ஃபோக்கஸாக பண்ண முடியல அப்படின்னா அதுக்கும் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபோக்கஸ் மோட் அப்படின்ற ஆப்ஷன். அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸாக பண்ணுறதுக்கு இந்த ஃபோக்கஸ் மோட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோட எண்டில் இந்த ஃபோக்கஸ் மோட் எப்படி யூஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் தினம் வேணும் அப்படின்னு நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.